ஹாய், how are you friends? வெல்கம் பேக் அவர் வீடியோஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு திருப்பதி பாலாஜி அதனுடைய ஃபேஸ் டீட்டெயில்ஸ் எப்படி ஒர்க் பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த போர்டுனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 10x8. இதில் ரொம்ப ரொம்ப மினியேச்சர் அந்த ஃபேஸு. அந்த மினியேச்சர் ஃபேஸை எப்படி நம்ம இப்போ ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதில் கிரே கலர் ஃபில் பண்ணிக்கணும். பாருங்கள், நம்ம ஆள்காட்டி விரலினுடைய நகத்தினுடைய சைஸ் தான் இருக்குது அந்த ஃபேஸு, டோட்டல் ஃபேஸே. அதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அது கிரே வந்து பேஸாக வச்சுக்கோங்க, போஸ்டர் கிரே. அப்படி இல்லைனா பிளாக்கில் வந்து லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த கிரேயை வந்துடும். அதை பேஸ் கலராக வச்சுக்கிட்டு பிளாக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் போட்டுக்கணும். பாருங்கள், சென்டரில் ஒரு டாட் வச்சுட்டு தான் பிரிக்கணும் கரெக்டாக. அந்த ஐ வந்து அப் அண்ட் டவுனாக இருக்கக்கூடாது. அதை நம்ம ஸ்கெட்ச் போடும்போதே க்ளீனாக பார்த்துக்கணும். அது ரொம்ப 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 சின்ன ஃபேஸ் இது. ஃப்யூச்சரில் கொஞ்சம் இதை விட பெருசாக வர்றது 18x24 அந்த மாதிரி பெரிய போர்டு வருதுன்னா அதில் எப்படி நம்ம திருப்பதி பாலாஜியுடைய ஃபேஸ் வந்து ஒர்க் பண்ணலாங்கிறத ஃப்யூச்சர் வீடியோவில் பார்க்கலாம். இது மினியேச்சர் தான். நம்ம ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிற இடத்துல ஒர்க் பண்ணுறதை விட இந்த மாதிரி மினியேச்சர் ஒர்க்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இது ப்ரஷ்னுடைய ஹேண்டிலிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைமில் ஷேக்கிங் இருக்கக்கூடாது. அந்த ஸ்கெட்ச் போடும்போது அது க்ளீனாக நம்மளுக்கு அந்த இடத்துல க்ளீனாக உட்காரணும் அந்த ஸ்கெட்சு. அப்போ தான் வந்து அந்த போகிறனுடைய ஃபேஸ்னுடைய அவுட்புட் வந்து க்ளீனாக வரும். ஸ்கெட்சு சரியில்லைன்னா அந்த டோட்டல் இது படமே கொலாப்ஸ் ஆகிடும். பாருங்கள், ஸ்கெட்ச் போட்டான். அது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இல்லை ஷேட் கொடுக்கணும். நம்ம இது வந்து ரொம்ப ரொம்ப பிளாக் எடுத்துக்கிட்டு ஷேட் கொடுக்க வேணாம். லைட் ஷேடு தான் கொடுக்கணும். பிளாக்கில் வாட்டர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை லைட்டாக ஷேட் கொடுங்க. ஷேட் கொடுக்கும்போது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா நம்ம பேஸ் கொடுத்துருக்கிறது வந்து போஸ்டர் கிரே தான் கொடுத்துருக்குறோம். அப்படின்றதுனால ரொம்ப நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு அந்த ஷேடு வந்து க்ளீனாக உட்காராது. அதில் இது நெக்ஸ்ட்டு ஷேடு. இது திரும்ப கொஞ்சம் லைட்டாக பிளாக் திரும்ப மிக்ஸ் பண்ணி திரும்ப ஒரு ஷேடு கொடுக்கணும். அது க்ளீனாக பார்த்துங்க எப்படி நான் அந்த ஷேட் கொடுக்குறேன்னு பாருங்கள். இதை நம்ம வந்து ஒன் டைம் மட்டுமே ஷேடு கொடுத்தா அது அந்த ஷேடிங் வந்து க்ளீனாக வராது. அதனால் 2 அல்லது 3 டைம்ஸ் அந்த ஷேடு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். லைட்டு, டார்க்கு, அப்புறம் ஹெவி டார்க் அந்த மாதிரி ஒரு ஷேட் நம்ம கொடுக்கும்போது தான் அது அந்த அவுட்புட் வந்து க்ளீனாக வரும். அது இது ரொம்ப ரொம்ப மினியேச்சருங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அது நான் வீடியோ பிடிக்கும்போது அவ்வளோதான் அதுக்கு க்ளீனாக ஊங்குது. ஷேடு முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஐ ஓப்பன் பண்ணணும். அதில் இது வந்து ஃபுல் ஒயிட் கிடையாது, லைட்டாக அதில் கொஞ்சம் பிளாக் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஒயிட் மாதிரி கொடுக்கணும். அது பார்க்கும்போது ஒயிட்டாக தான் தெரியும், ஆனால் அது ஒயிட் இல்லை. அதுமாரி அந்த உதருக்கும் அந்த மாதிரியே கொடுத்துக்குங்க லைட்டாக. ஏன்னா அந்த டீட்டெயிலிங்காக இப்படி நம்ம பண்ணும்போது தான் அந்த டீட்டெயிலிங் க்ளீனாக வரும். அது
ஐப்ரோஸ், அதுக்கப்புறம் அந்த கன்னத்தினுடைய 2 பகுதியிலும் லைட்டிங்காக லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொடுக்குவேன். நம்ம வந்து ப்ரஷ்ஷை அந்த இடத்துல வைக்கிறதுக்கு கூட அங்கே ஸ்பேஸ் கிடையாது. நான் யூஸ் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா 000 ப்ரஷ்ஷு தான் அது. ஆனால் அதுவே பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. தேஞ்சூர் பெயிண்டிங்கில் பொறுத்த வரைக்கும் இந்த 10x8, 6x8 இந்த போர்டுலாம் பார்த்தீங்கன்னா அதில் வர ஃபேஸ்லாம் ரொம்ப ரொம்ப மினியேச்சர் மாதிரி தான் வரும் அது. அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண கற்றுக்கினா தான் அந்த போர்ட்ஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணி முடிக்க முடியும். அந்த லைட்டிங் நம்ம கொடுத்தாச்சு. திரும்ப பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டார்க்காலே திரும்ப ஒரு லைன் கொடுக்கணும். நம்ம இவ்வளோ ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த பாலாஜினுடைய ஃபேஸ்னுடைய அவுட்புட் வந்து க்ளீனாக வரும், அப்படின்லாம் வராது அது. அதுதான் இத்தனை தடவை நம்ம அதை மாற்றி மாற்றி ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி மினியேச்சர் போர்டு, மினியேச்சர் ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷேட் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதில் இந்த ஐ லைனிங் பண்ணிக்கோங்க. டார்க்கு கொஞ்சம் கொடுத்தா அந்த லைனிங் க்ளீனாக வரும் பார்க்குறதுக்கு. அந்த கருவெளி போட்டுக்குங்க. சில பேர் நாமம் போட்டுட்டு ஒயிட் வச்சுட்டு சைடில் மட்டும் அந்த ஐ ஓப்பன் பண்ணி போடுவாங்க. அந்த மாதிரி போடக்கூடாது பெருமாள் ஃபேஸ். அப்படி போட்டிங்கன்னா அது அப் அண்ட் டவுன் வந்து க்ளீனாக வராது அது. இந்த மாதிரி ஃபுல் ஃபேஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த ஒயிட் நாமம் போடணும். நான் அப்படி தான் போடுவேன். இது டார்க் லைன், இது ஏற்கனவே ஒரு லைன் போட்டிருப்பீங்க. அந்த லைன் மேலே திரும்ப ஒரு தடவை டார்க் போடும்போது அந்த டீட்டெயிலிங் வந்து க்ளீனாக வரும்ன்றதுனால தான் திரும்ப ஒரு தடவை நம்ம அது மேலே ஒரு லைன் போட்டுக்கிறோம். இந்த லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கீழே அந்த ஃப்ளவர் ரோஸ் போட்டிருக்கீங்களா, அந்த பக்கத்தில் இந்த லைனிங் போட்டால் மட்டும்தான் அந்த ஃபேஸ் வந்து ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். இது ஆரஞ்சு, இது ஆரஞ்சில் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஐ டீட்டெயிலிங் கொடுத்துக்குங்க. அந்த டீட்டெயிலிங் கொடுக்கும்போது தான் அந்த ஐ ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த டீட்டெயிலிங் கொடுக்குறோம். ஒயிட் டாட் வச்சுக்கோங்க. அந்த டீட்டெயிலிங் கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நாமம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த லைன் அவுட் லைன் போட்டுக்குவோம் கரெக்டாக. அதை க்ளீனாக போட்டுக்கிட்டதுக்கப்புறம் அது மேலே ஒயிட் வைங்க. அப்படியே ஒயிட் கொடுத்துக்க வேண்டியதான். ஸ்ப்ரெட் ஆகாமல் கொடுக்கணும் சைடில். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு அந்த லைன் போட்டுக்கிட்டோம். அதனால் ஸ்ப்ரெட் ஆகக்கூடாது சைடில். இது எல்லாமே போர்டிலே ஒர்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, போர்டில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணுன்றதை தெரிஞ்சிங்கன்னா மட்டும்தான் நம்ம இந்த தேஞ்சூர் பெயிண்டிங்லாம் ப்ரொஃபஷனலாக எடுத்து பண்ண முடியும். அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்றதுனால தான் போர்டிலே ஒர்க் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி 10x8லாம் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணணுன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் கொடுத்தா மட்டும்தான் அந்த பாலாஜியுடைய ஃபேஸ்னுடைய அவுட்புட் வந்து ஓரளவுக்கு அது க்ளீனாக தெரியும். அதுனா ஷேடு, அது ப்ளூ ஷேடு கொடுக்கணும் லைட்டாக. அந்த லைனிங் கொஞ்சம் அதை விட டார்க் லைனிங் அது ப்ளூலே.
கரெக்டாக சென்டராப்பில் போட்டுக்குங்க. இந்த ரெட்டினுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாமம் வந்து க்ளீனாக வரணும், சென்டராப்பில் வரணும், கரெக்டாக மேலே ஷார்ப்பாக வரணும், கீழே கொஞ்சம் தடிமனாக வரணும். இது அந்த நாமத்துக்கு பிளாக் லைன். இது அந்த நாமத்தினுடைய அவுட்டரில் வந்து அந்த பிளாக் லைன் போட்டுக்குங்க. அதேமாரி இந்த பக்கம் ஐயும் சரி அந்த ஐஸும் சரி ரெண்டுமே சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அதுக்கு சென்டராப்பில் கரெக்டாக அந்த நாமம் கொடுக்கணும். ஒரு பக்கம் அப் அண்ட் டவுனு மேலேயும் கீழேயும் இருக்கக்கூடாது. நம்ம கரெக்டாக போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், திரும்ப கடைசியாக இதான் ஃபைனல் ஷேடு இது. ஏன்னா இப்போ அந்த ஃபேஸ் வந்து லைட்டாக கொஞ்சம் க்ரே கலர்லேயே இருக்குது. அதனால் திரும்ப ஒரு ஷேடு கொடுத்துக்கலாம். கொடுத்தோம்னா அதனுடைய பிளாக் கலரில் மாறிடும். அது இது வந்து ஃபைனலாக நம்ம கொடுக்குறது. இந்த ஃபைனல் ஷேடு கொடுத்த பிறகு இந்த ஃபேஸ் முடிஞ்சிடும். அந்த ஷேடு கொடுத்தோம்னா லைட்டாக ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கொடுக்கக்கூடாது. அந்த ப்ரஷ்னுடைய ஸ்ட்ரோக்லேயே கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நான் ரொம்ப மெனக்கடல், ரொம்ப டைம் எடுத்து தான் இந்த வீடியோலாம் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் வீடியோ மட்டும் பார்த்துட்டு மட்டும் போகாமல் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் ஃபியூச்சரில் எது போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோனுடைய எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். நம்ம ஃபேஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய அவுட்புட் என்னன்னு பாருங்கள். ஷேடிங் முடிஞ்சிருச்சு.